கொண்டேன். உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்குன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்கள ஆண்டாக, செவ்வாயின் ஆண்டாகத்தான் பார்த்தோம். அதே நேரத்துல புரிந்து கொள்வதில் சில குழப்பங்கள், வாழ்க்கையிலும் மட்டும் சரி தொழிலையும் சரி புரிந்து கொள்ள முடியாமல் சில குழப்பங்களை சந்தித்தீர்கள். நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட நிலை போக பிறர் உங்களை புரிந்து கொள்வதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தானே. ஆனா 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் ராஜா ஆண்டு என்று சொல்வேன். குருவினுடைய ஆண்டாகத்தான் சொல்வேன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிசாரமாக இருக்கின்றார். இந்த வருடத்தினுடைய மத்தியம பகுதியில குரு பகவான் பயிற்சியாகி விடுவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாகத்தான் சிலருக்கு இருக்கின்றார்கள். அந்த வகையில் குருவினுடைய எந்த விதமான பலனையும் பெற முடியாத ஒரு காலகட்டம் தான் என்னுடைய அனுபவத்துல வருகின்ற காலம். இந்த ஒரு 6 மாத காலம் நீங்க கொஞ்சம் பொறுமையே நிதானமா இருந்து விட்டால் மனதுல மட்டும் அமைதி மட்டுமல்ல எவ்வாறு கிடைக்கும். குடும்பத்துல மனதிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிம்மதி இல்லாமல் தவித்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் பார்ப்போம். கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம், கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயுள்யம், கடகராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் சரி பிரச்சனைகளும் சரி படிப்படியாக குறைந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா குரு பகவான் குருவின் துணையோடு வெற்றியை நோக்கி நகர்வீர்கள். தொட்டது துலங்கும். நீங்கள் எடுத்து வைத்த காரியத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகளை சந்தித்தீர்கள் அல்லவா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த அந்யோன்யம் சொல்வாங்க, உறவு என்று சொல்வார்கள். உறவை பிரிந்து வாழ்ந்த காலம் போய் உறவோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த 2026ஆம் ஆண்டாகத்தான் அமைகின்றது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் பலம் தரக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டினுடைய நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, நிலவிய குழப்பங்கள், சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமைகிறோடைய அனுபவத்துல கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. சில இழப்புகள், அதாவது அந்த அந்யோன்யம் சொல்வாங்க, கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். திருமணத்திற்கு முன் கவனமாக தேர்ந்தெடுங்கள். நல்ல முறையா அந்த வாழ்வு அமைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவன் முறையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாயின் ஆண்டாக இருந்த கடந்த ஆண்டு இப்ப குருவினுடைய ஆண்டாக இருப்பதனால குழப்பம் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். அதே நேரம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா தெய்வ பலம் கண்டிப்பா வேலுங்க. தெய்வ பலம் கொண்டே நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியது. அந்த வகையில யாரு நல்லவன் யாரு கெட்டவன் என புரியாத ஒரு
கடந்த ஆண்டு முடிந்தது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஆண்டு. வாழ்வு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தருணத்தை இந்த வருடத்தினுடைய மத்திய பகுதியில் உங்களை கடத்தி செல்வார், நடத்தி செல்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். காரணம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கிறது. அஷ்டம சனியாக இருக்கிறது என்னெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த நிலையை குரு பகவான் பார்த்துக் கொள்வார். இந்த ஆண்டு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கின்ற பிரச்சனை இல்லாத ஒரு ஆண்டாக அமையும். அதே நேரம் தெய்வ பலம் என்று சொல்லுவேன். இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு செய்வது சிறப்பு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் கடந்த ஆண்டு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா? அப்போ அந்த வகையில பார்க்கும்போது நரசிம்மர் ஒருவரே சற்று துணை நிற்கின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முடிந்தால் ஒவ்வொரு வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேக்கி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்களானால் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும்.